இது மகிமை நேரம். ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற பரிசுத்த நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். மகிமையான நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிறவங்க யாவரையும் இயேசுவின் நாமத்தில் நான் மீண்டும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் தாமே உங்களோடு கூட பேசுவாராக. இந்த நாளிலும் நம் தொடர்ச்சியாக வேதாகமத்திலிருந்து எல்லா அதிகாரங்களையும் நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் மீகா புஸ்தகத்திலிருந்து மீண்டும் நம் தொடர்ச்சியாக ஆரம்பிக்கலாம் என்று சொல்லி நான் யோசிக்கிறேன். மீகா எழுதின புஸ்தகத்திலிருந்து தொடர்ச்சியாக மீண்டும் நாம் அந்த புத்தகங்களுடைய அவுட்லைனை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் மீகா எழுதின புஸ்தகத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த மீகா எழுதின புஸ்தகத்தை எழுதிய ஆசிரியருடைய பெயர் மீகா. எழுதப்பட்ட காலம் 748 696 இடைப்பட்ட காலத்தில் இந்த மீகா எழுதின புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. 748 696 இடைப்பட்ட காலத்தில் இந்த மீகா புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கிறது. இதற்கு மொத்தம் 7 அதிகாரங்கள் இருக்கிறது. இந்த மீகா புஸ்தகத்திற்கு மொத்தம் 7 அதிகாரங்கள் இருக்கிறது. மொத்தம் 105 வசனங்கள் இந்த மீகா புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. 105 வசனங்கள் இந்த மீகா எழுதின புஸ்தகத்தில் இருக்கிறது. இதனுடைய எபிரேய பெயர் மீகாஹ் என்பதுதான் இதனுடைய எபிரேய பெயர். மீகாஹ் என்பது இதனுடைய எபிரேய பெயர். இதனுடைய அர்த்தம் நீங்கள் தமிழில் பார்த்தீங்க அப்படின்னா, தேவனை போன்றவர் யார் அல்லது நம்முடைய ஆண்டவரை போன்றவர் யார் என்பதுதான் இதனுடைய தமிழ் அர்த்தம். தேவனை போன்றவன் யார், ஆண்டவரை போன்றவன் யார். முன்னுரை, இந்த புஸ்தகத்தினுடைய முன்னுரை எந்த வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா, மீகா எழுதின புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொராசா ஊரான் ஆகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கும் விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. முன்னர சொல்லப்பட்டிருக்கிறது, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்களுடைய நாட்களில் மொராசா ஊரான் ஆகிய மீகாவுக்கு உண்டானதும் அவன் சமாரியாவுக்கும் எருசலேமுக்கு விரோதமாய் தரிசித்ததுமான கர்த்தருடைய வார்த்தை. இந்த கர்த்தருடைய வார்த்தையை அவன் இங்கே சொல்லுகிறதை பார்க்க முடியும். அவன் தரிசித்ததுமான அல்ல அவன் கேட்ட கர்த்தருடைய வார்த்தையை இவன் அங்கே யாருக்கெல்லாம் சொல்கிறான் அப்படின்னா, யோதாம், ஆகாஸ், எசேக்கியா என்னும் யூதா ராஜாக்கள், யூதயா தேசத்தை ஆண்ட யோதாம், ஆகாஸ், எசேக்கியா இந்த ராஜாக்களுடைய நாட்களில் இவன் கர்த்தருடைய வார்த்தையை இந்த மீகா என்னும் தீர்க்கதரிசி உரைக்கிறதை நாம் பார்க்க முடியும். நீங்கள் அப்படியே 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வரைக்கும் வந்தீங்கன்னா, யூதா சமாரியா தேசத்திற்கு கர்த்தர் சொல்லுகிற கண்டனங்கள், கண்டெம்ப்ட் ஆஃப் காட், கர்த்தர் சொல்லுகிற கண்டனங்கள். இங்கே பாருங்கள், சகல ஜனங்களை கேளுங்கள், பூமியே அதில் உள்ளவைகளை செவி கொடுங்கள், கர்த்தராகிய ஆண்டவர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிற ஆண்டவரே உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுப்பார். சொல்ற பாருங்க, கர்த்தரே உங்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுப்பார். யாருக்கு சொல்றார்? சகலே ஜனங்களை கேளுங்கள். இங்க யூதா, சமாரியா போன்றவைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற ஒரு கண்டனம். இங்க 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, நான் சொன்னது யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேல் வம்சத்து அதிபதிகளே, நியாயம் என்னதென்று அறிவது உங்களுக்கு அல்லவோ அடுத்தது சொல்றார். யாக்கோபின் தலைவர்களே, இஸ்ரவேலின் வம்சத்து அதிபதிகளே. அப்போ யூதா, இஸ்ரவேல்
இங்கே இருக்கிற அதிபதிகள், தலைவர்களுக்கு ஆண்டவர் சொல்லுகிற ஒரு காரியம், அல்லது அவர்களுடைய தவறை ஆண்டவர் கண்டித்து இங்கே உணர்த்துகிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய தவறுகளை ஆண்டவர் இங்கே கண்டித்து உணர்த்துகிறார். நேரம் 4 அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடுமுடியிலே ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும் எல்லா ஜாதிகளுக்கும் அதனிடத்திலிருந்து ஓடி வருவார்கள். இங்கே 4 அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 5 அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும், 5ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் வரைக்கும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. செவி கொடுக்காத புறஜாதிகள் இடத்திலே கோபத்தோடும் உக்கரகத்தோடும் நீதியை சரி கட்டுவேன் என்றார். 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துக்கு வந்தீங்கன்னா, சேனைகளுடைய நகரமாய் இப்பொழுது தண்டு தண்டாக கூட்டிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை போடப்படும் இஸ்ரவேலுடைய நியாயாதிபதிகளை கோலினால் கன்னத்திலே அடிப்பார்கள். எப்பிராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியவதாயிருந்தும் இஸ்ரவேலை ஆளப் போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்டு என்னிடத்திற்கு வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாய் பூர்வ நாட்களுடையது. இங்கே விடுதலையை குறித்து, சீர்படுத்துதல் மற்றும் விடுதலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. இதில் ஒரு முக்கியமான வசனம் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெத்லகேமை குறித்து. யூதாவை ஆளக்கூடிய கிறிஸ்து எனப்படுகிற மேசியா அங்கிருந்து வருவார் என்று சொல்லி அவர் ஜனங்களை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவார், ஜனங்களின் அக்கிரமத்திலிருந்து அவர் விடுதலையாக்குவார் என்கிற ஒரு விடுதலையின் நற்செய்தியை இந்த மீகா எழுதின புஸ்தகத்திலே இங்கே தீர்க்க தரிசனமாக அவைகள் முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். இவைகள் தீர்க்க தரிசனமாய் அங்கே கிறிஸ்துவனுடைய முதலாம் வருகை குறித்து இங்கே மீகா புஸ்தகத்திலே முன்னறிவிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்தால 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் வரைக்கும் வருவீங்க அப்படின்னா, இங்கே ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, நியாய தீர்ப்பும் இறுதி விடுதலையும், நியாய தீர்ப்பும் இறுதி விடுதலையும் இந்த மீகா எழுதின புஸ்தகத்தில் இவைகளை சொல்லப்பட்டிருக்கிறது. இது இஸ்ரவேலை அரசாட்சி செய்யக்கூடிய அரசுக்கு மீகா சொன்ன ஒரு காரியம். தொடர்ந்து நாளை தினத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களோடு கூட பேசினீர், உமக்கு நன்றி. தொடர்ந்து உடைய வல்லமையான மாறாத உன்னதமான கரம் எங்களோடு கூட பேசும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.